இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சியில் உள்ள குட்வில் சாப்டரில் 4th illustration பார்க்க போகிறோம். From the following information relating to Arul Enterprises, calculate the value of goodwill on the basis of 2 years purchase of the average profit of 3 years அப்படின்னு தந்திருக்காங்க. இதில் ப்ராஃபிட்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நான் ரெக்கரிங் இன்கம் 5,000 2016க்கு மட்டும் தந்திருக்காங்க. The closing stock 2017ல ஓவர் வேல்யூடு பை 10,000 தந்திருக்காங்க. இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இதில் வந்து கேல்குலேஷன் ஆஃப் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர்ஸ்ன்னு போட்டு நமக்கு இந்த 3 வருஷத்தோட ப்ராஃபிட் அதில் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ராஃபிட்ஸுன்ட்டு 3 வருஷத்துக்குள்ள ப்ராஃபிட்டையும் எழுதியாச்சு. ரெண்டாவது நான் ரெக்கரிங் இன்கம் 2016க்கு மட்டும் நமக்கு 5,000 தந்திருந்தாங்க. 5,000 போட்டுட்டு மற்ற 2 வருஷத்துக்கு டேஷ் போட்டு விட்டுருங்க. இதை என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணணும். 46லேருந்து 5 லெஸ் பண்ணோன்னா 41,000. இங்கே அப்படியே எழுதிட வேண்டியதான் 44,000 50,000. க்ளோசிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூடு நமக்கு வந்து 2017ல் மட்டும் 10,000 தந்திருந்தாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 2017ல் 10,000 லெஸ் பண்ணணும். 2018ல் அந்த 10,000 கொண்டு போய் ஆட் பண்ணணும். இதுக்கு மீனிங் என்னென்னா நமக்கு வந்து ஓவர் வேல்யூடு பண்ணிட்டோம் 2017ல். அப்போ அந்த 2017ல் 10,000 லெஸ் பண்ணி 18ல் 10,000 ஆட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே லெஸ் பண்ணிங்கன்னா இங்கே 41,000, இங்கே 34,000, இங்கே 50,000. இப்போது ஓப்பனிங் ஸ்டாக் ஓவர் வேல்யூடுன்னு போட்டு இந்த 10,000 இங்கே கொண்டு ஆட் பண்ண போகிறோம். அப்போது இங்கே 41,000, இங்கே 34,000, இங்கே 60,000. இப்போது நம்ம டோட்டல் ப்ராஃபிட்டு கண்டுபிடிக்கணும். டோட்டல் ப்ராஃபிட் 2016க்கு 41,000, 2017க்கு 34,000, 2018க்கு 60,000. இங்கே நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை இங்கே போட்டிருக்கோம். இப்போ இதை ஆட் பண்ணோன்னா 513. இப்போது ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் 1,35,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 2 3. இப்போ நம்ம இதை 3ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 45,000 ஆன்சர் வருது. இப்போது குட்வில்லோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட் 45,000 கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ் நமக்கு புக்கில் சம்மில் 2ன்னு தந்திருக்காங்க. இதை மல்டிப்ளை பண்ணும்போது 90,000 வரும். இதுதான் ஆன்சர்.